இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்லி அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் இன்சிடென்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓவர் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே நிறைய ட்ராஜடிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துகிட்டே வருது. ஸோ பால்கம் இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு, அண்ட் இப்போது இந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்கு. ஓவர் 240 பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளைட் கிராஷ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. அதுவும் அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் கிராஷ் ஆகியிருக்கு. ஸோ அங்கே கேன்டீனில் இருந்த ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருக்காங்கன்னு வந்து சொல்லி So rest in peace to all those people who have lost their lives. And இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் guys. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் MLC ஆரம்பிக்க போறதுன்னு. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சிருக்கலாம். ஸோ யார் வின்னர்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து இந்தியாவோட இன்டர் ஸ்குவாட் மேட்ச்மே நடக்க போகுது. ஸோ இன்னைக்காவது ருத்து ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ருத்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சது எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஸோ மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் இப்போ நடந்துட்டு வருது இல்லையா கைஸ், அந்த லீக்ல கரண்டா இப்போ விளையாடிட்டு இருக்கிற சில பிளேயர்ஸை பார்த்து ருத்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. ஸோ ஸ்டோரியுமே வச்சிருக்காரு. அந்த பிளேயர்ஸ்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ருத்து இந்த ஐபிஎல் 2025 சீசன்லயே பார்த்தா ராமகிருஷ்ணா கோஷ், முகேஷ் சௌத்ரி, ராகுல் திரிபாதி மாதிரி நிறைய மகாராஷ்டிரா பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ணி ஆக்ஷன்ல பிக் பண்ணியிருந்தாரு. கைண்ட் ஆஃப் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட். இப்போ இந்த 2026 ஆக்ஷன்லயும் பார்த்தா ருத்து வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து மகாராஷ்டிரா பிளேயர்ஸை பிக் பண்ண சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன விஷயம் அப்படிங்கறத வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எம்எல்சி பத்தியுமே கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட மேட்ச் பண்ண நாளைக்கு நடக்க போறது இல்லையா, ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ப்ரிவியூ வந்து பார்த்துருவோம். அண்ட் யா கைஸ், வீடியோ கண்டிப்பா வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ருத்து இந்த சீசன் ஆஃப் எம்பிஎல் ப்ளே பண்ண போறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ளே பண்ணுவாரு. இப்போ கரண்டா இந்தியா ஏ ஸ்குவாட்ல இருக்காரு இல்லையா, ஸோ இந்த இந்தியா ஏ கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎல்ல புனேரி பாப்பா டீமுக்காக ப்ளே பண்ணதுக்கு ருத்து திரும்ப இந்தியா வரப்போறாரு. ஸோ ஃபியூ மேட்சஸ், அதாவது லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கிலாந்துக்கு ஃப்ளை ஓவர் பண்ணுவாரு. பிகாஸ் அங்க பார்த்தீங்கன்னா கவுண்டி கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கப்ல பார்த்தீங்கன்னா வந்து சைன் பண்ணியிருக்காரு இல்லையா யோக்ஷேருக்காக. நம்மளுமே லாஸ்ட் வீடியோ அதை பத்தி பேசியிருப்போம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் யா, அதை ப்ளே பண்ணுறதுக்காக ருத்து திரும்ப போக போகிறது இங்கிலாந்துக்கு. அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இங்க இந்தியாவோட டொமஸ்டிக் சீசனை ப்ளே பண்ணுறதுக்காக ருத்து வருவார். ஸோ ப்ராப்ளி இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் நீங்க ருத்துவை இந்தியா எதிர்பார்க்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ருத்து இப்போ இம்ப்ரெஸ் ஆன பிளேயர்ஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ருத்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸை டேக் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1 week into the MPL and really happy with the stand out performances அப்படின்னு வந்து ருத்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 4 பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தேஷ்வீர், நிக்கித் துமால், அசிம் கசி, மந்தார் பந்தாரி. இதில் நிக்கித் துமாலை செக் பண்ணி பார்த்தப்போ 2022 சீசன்ல சிஎஸ்கேயோட நெட் பாலரா பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. தோனி அண்ட் ஜட்டு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த 2022 சீசன்ல வந்து போட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. தென் சித்தேஷ் வீர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டர்டேஸ் கேம்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த சித்தேஷ் வீரை மட்டும் தனியா வந்து ஒரு ஸ்டோரி வந்து ருத்து வச்சிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த ஸ்டார்ட் ஆஃப் பிக் திங்ஸ் டு கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை சித்தேஷ் வீர் டு சிஎஸ்கே ஸ்லோடிங்கா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 24, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைகார்ட் ராயல்ஸ் அப்படின்ற டீமுக்காக எம்பியில் ப்ளே பண்ணிட்டு வராரு. செம கிளாஸியா ப்ளே பண்றாரு, நல்ல ஃபுட் ஒர்க் இருக்கு அண்ட் நல்ல கேப்ஸ்மே ஃபைண்ட் பண்றாரு. நீங்க சில வீடியோஸ் வந்து கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே இருக்கும். அண்ட் நேத்திக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 104 of 62 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நாட் அவுட்லயுமே முடிச்சிருக்காரு. அதுவும் நேத்திக்கு 100 ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு மாதிரி மகாராஷ்டிரா சர்க்யூட்ல ரொம்ப தெரிஞ்ச பிளேயர் போல. இஃப் யூ கைஸ் நோ மோர் அபவுட் ஹிம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் மந்தார் பந்தாரின்னு ஒரு பிளேயர் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அவர் இந்த சீசனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுவும் முதல் கேம் ஆஃப் எம்பிஎல் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியோட ஆரம்பிச்சிருப்பாரு. இஸ் a ரைட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர் டூ. இன் கேஸ் சிஎஸ்கே வந்து பஞ்ச் வீடியோ ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மேபி சிஎஸ்கே மந்தார் பந்தாரியை ஒன் ஆஃப் த பேக்கப் ஆப்ஷன்ஸா கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இப்போ டிஎஸ்கே விஷயத்துக்கு வருவோமே. ஸோ டிஎஸ்கே இப்போ அவங்களோட மேட்ச் ஜெர்சி ஆஃபிஷியலா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிராக்டிஸ் ஜெர்சியை பத்தி நம்ம ஒன் ஆஃப் ஆர் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்போ இந்த மேட்ச் ஜெர்சிக்கு வந்தீங்கன்னா என்னன்னு தெரியல, சூப்பர் கிங்ஸ் அகாடமி தான் மெயின் டைட்டில் ஸ்பான்சரா வந்து வச்சிருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் யாரும் கிடைக்கலையா ஆர் சூப்பர் கிங்ஸ் அகாடமியை ப்ரோமோட் பண்றதுக்காக எடுத்த ஒரு முடிவா அப்படிங்கிறது தெரியல. பட் யா, சூப்பர் கிங்ஸ் அகாடமி தான் நம்மளோட மெயின் டைட்டில் ஸ்பான்சரா இந்த சீசன்ல இருக்க போறாங்க. V-neck ஜெர்சிக்கு பதிலாக காலர் இன்னுமே ப்ரொஃபஷனலா இருந்திருக்கும். பட் யா, ஜெர்சி லுக்ஸ் குட். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எம்ஐ நியூயார்க் நாளைக்கு டிஎஸ்கே ஃபேஸ் பண்ண போறாங்க இல்லையா, ஸோ எம்ஐ நியூயார்க்கு ஒரு பெரிய செட்பேக் இப்போ நடந்திருக்கு. ஸோ ரஷீத் கான் அண்ட் அஸ்மத்துல்லா ஒமர்சாய் பார்த்தீங்கன்னா இந்த சீசனை வந்து மிஸ் பண்ண போறாங்க. போத் ரஷீத் அண்ட் ஒமர்சாய் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் இப்போ இந்த சீசன்ல இருந்து they have opted to rule out. இது ஆப்கானிஸ்தான் அண்ட் யூஎஸோட அந்த டிராவல் பேன் இஷ்யூ கிடையாது, இது ஜஸ்ட் அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். எம்ஐ நியூயார்க்ல நவீன் உலக் வேற இருக்காரு. ஸோ அவருமே ஆப்கானிஸ்தான் தான் இல்லையா, அவர் வந்து கேம்பை ஜாயின் பண்ணிடுறாரு. குல்பதீன் நைப் அண்ட் ஃபசலக் ஃபருக்கி பார்த்தீங்கன்னா வந்து விசாஸ்க்காக இனிமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சியாட்டில் ஆர்காஸ்க்காக இந்த சீசன்ல ப்ளே பண்ண போறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே விசாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுமே கண்டிப்பா சியாட்டில் ஆர்காஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. டிஎஸ்கேக்குமே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பிகாஸ் மார்க்
மார்க்கஸ் டானிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு அவைலபிள் இல்லை போல, பிகாஸ் அவர் இன்னுமே கேம்பை ஜாயின் பண்ணல. அகில் ஹசன் இப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து T20 சீரிஸை ப்ளே பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ ப்ராப்ளி அவர் கேம்பை வந்து கம்மிங் டேஸில் ஜாயின் பண்ணலாம், ஆர் ப்ராப்ளி இன்னைக்கே ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ஹையாக இருக்குது, பிகாஸ் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. டிஎஸ்கே நாளைக்கு விளையாட போகிற கேமில் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போவே, பிகாஸ் மார்க்கஸ் டானிஸ் வந்து கண்டிப்பாக அவரால் ப்ளே பண்ண முடியாது. ஈவன் தோ அவர் இன்னைக்கு அரைவ் ஆனாலுமே வந்து நாளைக்கு கேமுக்கு அவர் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து வித்தவுட் ப்ரிப்பரேஷன் அவர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஸோ அதனால டிஎஸ்கேயோட அந்த 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல், டானவன் ஃபெரேரா, ஃபாஃப் டுப்ளசிஸ், டெவான் கான்வே, ஆடம் மில்னே ஆர் நாண்ட்ரே பர்கர் அண்ட் தென் நூர் அகமது. ஸோ இதுதான் டிஎஸ்கேயோட அந்த 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன் பிளேயிங் லெவனாக இருக்க போகிறது நாளைக்கு கேமுக்கு. ஸோ யா கைஸ், லெட்ஸ் சி நாளைக்கு இந்த எல் கிளாசிகோ கேம் இன் எம்எல்சி நடக்க போகிறது. எல்லாருமே கண்டிப்பாக மேட்சை வாட்ச் பண்ணுங்க. 6:30 AM ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஐ மேக்ஸ் வீடியோ. பீஷியஸ். Bye.